ஸோ நல் பாயிண்டர்னா என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, int ஸ்டார் ஏ அது ஒரு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஈக்குவல் டு நல். ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்க, நல்லுனா என்ன? இட் மீன்ஸ் த பாயிண்டர் பாயிண்டிங் டு நோவேர். ஸோ பாயிண்டர் வந்து எந்த இடத்துலையும் ரெஃபரன்ஸ் பண்ணல, எந்த அட்ரஸும் அதில் இல்லை, எம்டியாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த பாயிண்டர் ஆக்சஸ் பண்ணவே முடியாது நம்மளால், அதில் வந்து அது எங்கேயும் பாயிண்ட் பண்ணல. இட் ஹோல்ஸ் த வேல்யூ 0. ஸோ நல் பாயிண்டர்னா இதுதான். ஆனால் வாய்டு பாயிண்டர்னா அது கிடையாது. ஸோ வாய்டு பாயிண்டர்னா என்ன அப்படின்னா, வாய்டு பாயிண்டருங்கிறது ஒரு ஜென்ரல் பாயிண்டர் வேரியபிள். அப்படின்னா என்னன்னா, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, இன்டிஜர் வேரியபிளோட அட்ரஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இன்டிஜர் பாயிண்டர் தான் வேணும். ஃப்ளோட் உடைய பாயிண்டர் அட்ரஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் பாயிண்டர் தான் வேணும். ஆனால் அந்த வாய்டு பாயிண்டருங்கிறது அப்படி கிடையாது. வாய்டு பாயிண்டருங்கிறது இன்டிஜராக இருக்கட்டும், ஃப்ளோட்டாக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், எந்த வேரியபிளாக இருந்தாலும் ஒரு அட்ரஸை ஹோல்ட் பண்ண முடியும் அதனால. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வாய்டு ஸ்டார் ஏ இப்படி தான் வந்து இதை டிக்ளேர் பண்ணணும். இட் மீன்ஸ் இட் கேன் ஹோல்ட் அட்ரஸ் ஆஃப் எ மெமரி தட் கேன் ஹோல்ட் எனி டேட்டா டைப். ஸோ ஒரு மெமரியை ஹோல்ட் பண்ண முடியும், அந்த மெமரிக்குள்ளே என்ன டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம். ஸோ ரா அட்ரஸாக தான் உள்ளே இருக்கும். இப்போ பாருங்க, இட் கேன் பி டைப் கேஸ்டட் டு எனி டைப். அதான் நான் சொன்னேன், ஒரு அட்ரஸை ஹோல்ட் பண்ண முடியும். அதனால அதை ரீட் பண்ணும்போது அது வந்து இன்டிஜராக இருந்தால் இன்டிஜராக டைப் கேஸ்ட் பண்ணிக்க முடியும், கேரக்டராக இருந்தால் கேரக்டராக டைப் கேஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த கோட் பாருங்கள், வாய்டு ஸ்டார் ஏ ஒரு வாய்டு பாயிண்டர் கிரியேட் பண்ணியாச்சு. பிங்கிறது இன்டிஜர், சிங்கிறது கேரக்டர். பியோட அட்ரஸை இன்டிஜர் பாயிண்டராக ஸ்டோர் பண்ணுறோம், சியோட அட்ரஸை கேரக்டர் பாயிண்டராக ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதை கோடில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அது இன்டிஜர். நான் இப்போ என்ன பண்ணுறேன், void star b. ஸோ பிங்கிறது வந்து ஒரு வாய்டு பாயிண்டர். b ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் ஏ. ஸோ ஏங்கிறது என்ன டைப்லாம் நான் கவலைப்படல, ஏங்கிறது இன்டிஜர், அது எனக்கு தெரியும், அது என்ன டைப்லாம் எனக்கு தேவையில்லை, அதோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ வாய்டு பாயிண்டருங்கிறது வந்து என்ன, எந்த அட்ரஸ் வேணாலும் அதை ஹோல்ட் பண்ணிக்க முடியும் அதனால. ஓகே, அப்போ பிரிண்ட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ வாய்டு பாயிண்டரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மெமரி அட்ரஸ், அவ்வளோதான். அதை பிரிண்ட் பண்ணும்போது தான் அது இன்டிஜரா கேரக்டரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, இன்டிஜர் பாயிண்டர். ஸோ அதை இப்போ என்ன பண்ணுறேன், எப்படி டைப் கேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்க. பி இது வந்து ஒரு இன்டிஜர் பாயிண்டர். ஸோ இன்டிஜர் பாயிண்டராக மாற்றியாச்சு, டைப் கேஸ்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அந்த அட்ரஸில் இருக்கிற வேல்யூ போய் எடுத்துட்டு வான்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்டார். இப்போ ரன் பண்ணோம்னா கரெக்டாக பியில் வந்து ஏவோட அட்ரஸ் இருக்கும். அது வாய்டு பாயிண்டராக இருந்தாலும் அது இன்டிஜராக இந்த இடத்துல டைப் கேஸ்ட் பண்ணி அந்த அட்ரஸுக்கு போய் 20 கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ 20 கரெக்டாக வந்துருச்சா? இப்போ இதே ப்ரோக்ராமில் நான் இதே பி அப்படிங்கிற பாயிண்டரை டெலீட் பண்ணாமல் கேரக்டர் சிக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ கேரக்டர் சியில் ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, பி ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் சி. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அதே வாய்ட் பாயிண்டரில் சியோட அட்ரஸை ஓவர் ரைட் பண்ணிட்டேன். இப்போ பியில் என்ன இருக்கும், சியோட அட்ரஸ் தான் இருக்கும். printfல %c இது ஒரு கேரக்டருங்கிறனால இந்த இடத்துல பி இப்போ தான் டைப் கேஸ்டிங் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கேரக்டர் பாயிண்டராக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ வாய்டு வந்து கேரக்டர் பாயிண்டராக கன்வெர்ட் டைப் கேஸ்ட் பண்ணுறேன். இதுதான் கேஸ்டிங். கேரக்டர் பாயிண்டராக கேஸ்ட் பண்ணிட்டு அந்த மெமரியில் இருக்க வேல்யூவை போய் எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ண அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டார். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம்னா இன்டிஜர் பாயிண்டராகவும் அதே வாய்டு பி வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும், கேரக்டர் பாயிண்டராகவும் கன்வெர்ட் ஆகி பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ 20A. ஸோ இதுதான் வாய்டு பாயிண்டர். வாய்டு பாயிண்டருக்கும் நல் பாயிண்டருக்கு இதுதான் வித்தியாசம். நல் பாயிண்டர் அப்படின்னா அது ஒரு எம்டி. இப்போ பாருங்க, int b ஈக்குவல் டு நல். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக எரர் தான் வரும், 0ன்னு பிரிண்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அதுவுமே இல்லை, எரர் தான் வந்திருக்கு, கிராஷ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பாயிண்டர் வந்து ஆக்சுவலாக நல்ல இருக்கு, இட் இஸ் பாயிண்டிங் டு நோவேர். இதுதான் நல் பாயிண்டருக்கும் வாய்டு பாயிண்டருக்கும் இருக்க வித்தியாசம். இது இல்லாமல் வைல்டு பாயிண்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. வைல்டு பாயிண்டர்னா என்னன்னா, இப்படி கிரியேட் பண்ண பாயிண்டர் வந்து இனிஷியலைஸே பண்ணாமல் வச்சிருந்தா அதுக்கு பேர் வைல்டு பாயிண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மெமரி இஷ்யூ கிரியேட் பண்ணும் ரன் பண்ணோம்னா. ஸோ வைல்டு பாயிண்டர்னா அதான், ஒரு இன்டிஜர் வேரியபிள் இனிஷியலைஸே பண்ணாமல் வச்சிருந்தா அதுக்கு பேர் வைல்டு பாயிண்டர்.
ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வாய்டு பாயிண்டர், நல் பாயிண்டர், வைல்டு பாயிண்டருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.